ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் பையனோட தேர்ட் பர்த்டே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்பலாம் கிராண்டாக இல்லைங்க. எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வேணும், தூங்கி எந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா கண்ணை மூடி கொண்டு வந்து அப்படியே ஒரு ரூம் ஃபுல்லாக பலூன் இருக்கணும்னு சொல்லியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தான். நம்மளால் அந்தளவுக்கு ரூம் ஃபுல்லாக பலூன் பண்ணுற அளவுக்கு முடியல அப்படின்னாலும் ஏதோ ஒரு 20 பலூன் வந்துட்டு ஊதினேன். ஊதும் போதே பாதி வந்துட்டு உடஞ்சிருச்சு. தூங்கி எந்திரிச்சதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி ஆகிட்டான். பலூனோடு பார்த்திங்கன்னா ஒரே விளையாட்டு தான். அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு. காலையில் டிஃபனெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்புறதுக்கே மதியம் ஒரு 11 மணி மேலே ஆயிடுச்சுங்க. கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பொட்டிக்கடை மாதிரி இருந்தது. அங்கே சாருக்கு தேவையானதெல்லாம் குட்டியாக வந்துட்டு பர்ச்சேஸ் போட்டுட்டு வந்துட்டு கோவிலுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சுங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாரீ கட்டியிருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுங்கள். கோயிலுக்குள்ளே போனது நான் மட்டும்தாங்க. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா விளையாடுறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வந்துட்டாங்க. போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வரலன்னு சொன்னால் கோவம் வந்துடும்னு சொல்லிட்டு ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்தாங்க. சாரி எப்படி கட்டியிருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சரியில்லை தான், இருந்தாலும் இப்போ தான் கட்டி பழகிட்டுருக்கேன் அல்லவா, போக சரியாக கட்டிடுவேன். சாரியில் நிறைய பேர் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி லைவில் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் சூட மாதிரி அப்படியே என்னது கற்பூரம் மாதிரி பற்றிக்கிறைய கப்புன்னு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க கற்பூரமெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் பற்றினாலும் பார்த்திங்கன்னா பற்றவே மாட்டேங்குதுங்க. அது எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுதா, இல்லை நீங்களும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் சொல்லுங்கள். நான் இதோட 2-3 டைம் பார்த்துருக்கேன். நான் வாங்கின டப்பாங்கள் அப்படியா என்னன்னு தெரியல. பற்றணும் அப்படின்னா எவ்வளோ பற்றினாலும் பற்றவே மாட்டேங்குது. அப்படியே எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே குட்டியாக ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லி சுற்றணும். ஆனால் எல்லாமே சொதப்பிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குட்டியாக லாஸ்ட் இயர் வாங்கின அந்த ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர் இருந்ததுங்க. அதை வாங்கிட்டு அவன் ஆசைக்காக அங்கங்கே குட்டி குட்டியாக பலூனை மட்டும் ஒட்டி கேக்கை வந்துட்டு கட் பண்ணியாச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா அவங்க பெரியம்மா பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் யாருக்காவது கேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன், வாங்கிக்கோங்க. கேக்கோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும், சூப்பராக இருந்ததுங்க. நல்லா க்ரீம் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணல, நார்மலாக இருந்தது. சுகருமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நார்மலாக இருந்துச்சு. சார்லாம் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கேக்கு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் பிளான் எதுவுமே நடக்கலை. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால சரி இவனை கூட்டிகிட்டு போனால் ஏதாவது சளிக்கு ஏதாவது பிடிச்சிருச்சுன்னா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே போகலைங்க. பக்கத்துலேயே போய்ட்டு கடையில் சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு, அப்புறம் அவனுக்கு முட்டை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் முட்டை ஒன்று வாங்கியாச்சு. புரோட்டா, கார்டுன்னு சொல்லி இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டோங்க. நீங்கள் எல்லோரும் பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் மட்டும் சாப்பிட்டா போதுமாங்க. நம்ம குட்டிமயில் சார்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 பேர்த்துக்கு வந்துட்டு என் கையால் சமைச்சு கொடுக்கலான்னு நினச்சேன். பட் டைம் வந்துட்டு செட் ஆகலை. அதனால் கடையில் ஒரு 5 பேருக்கு ஆளுக்கு 3 புரோட்டா வாங்கி கொடுத்தாச்சுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.